வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கும் மாரிதாஸ், கல்யாண்ராமன், கிஷோர் கேசாமி இந்த குரூப்புக்கும் இடையே பயங்கர சண்டைங்க. அண்ணாமலை 80 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு திமுக அரசாங்கத்துடைய துணையோட அப்படின்னு இந்த 3 பேர் சொல்லிக்கிருக்காங்க. அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. என்னுடைய சேவிங்ஸு, என்னுடைய மனைவியுடைய சேவிங்ஸு பேங்கில் லோன் போட்டு தான் நான் அந்த நிலத்தை வாங்கினேன். இதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளவு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அண்ணாமலை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. இப்போது மறுபடியும் இந்த 3 பேர் கொண்ட கேங் இருக்காங்கல்ல, அண்ணாமலைக்கு எதிராக ஒரு குறையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாண்ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது காலப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கான அட்ரஸ் கொடுக்க முடியுமா? அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, அந்த காலப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கிறது என்னுடைய மனைவிக்கு வழங்கப்பட்டுச்சு காலப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸே இல்லை, காலப்பட்டியில் இல்லாத அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அட்ரஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு கல்யாண்ராமன் பதிவு போட்டிருக்காரு. இதுதான் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன். காலப்பட்டியில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு இருக்கா இல்லையா? நம்பர் 72 திருவண்ணமயில் நகர், காலப்பட்டி ரோடு, சரவணம்பட்டி, இங்கே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு இருக்குது. அது தெரியாமல் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸே இல்லை அப்படின்னு கல்யாண்ராமன் பதிவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அரசாங்கம் அண்ணாமலையுடைய இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டுக்குன்னு தனியாக ஒரு பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கோடி தெரியுமா, எவ்வளோ லட்சம் தெரியுமா? 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. திமுக அரசு அண்ணாமலையுடைய விவசாய நிலத்துக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடிச்சு விட்ருக்காரு. அந்த பாலம் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்த்தா, ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு. ஆக மொத்தம் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன தெரியுமா, எப்பெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு அலை வீசுதோ, அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு வருதோ, அப்போ அதிமுகவுடைய ஆதரவு யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அண்ணாமலைக்கு எதிராக அந்த புகார் இந்த புகார் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எப்படி திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது ஹிந்தி விவகாரம், லாங்குவேஜ் விஷயத்தெல்லாம் எடுப்பாங்கள்ல, கவர்னருக்கு எதிராக ஒரு விஷயம், இது மாதிரி எடுப்பாங்க திமுக. அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு டாக்கு தமிழகத்தில் போயிட்டு இருக்குன்னா அதிலிருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை மேலே ஏதாவது வீண் பழியை சுமத்துறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அந்த கூட்டம் தான் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதிமுகவில் செங்கோட்டையனால் ஒரு இஷ்யூ நடந்துக்கிருக்கு. செங்கோட்டையன் 10 நாட்கள் இபிஎஸ்க்கு கெடு விதிச்சிருக்காரு. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு 10 days டைம் கொடுத்துருக்காரா. இதனால் அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு. ஸோ இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் கல்யாண்ராமன், கிஷோர் கேசாமி, மாரிதாஸ் இந்த குரூப்பு பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த அதிமுக இஷ்யூவை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை மேலே ஏதாவது ஊழல் புகாரை கொடுப்போம், அவர் நிலம் ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம். சோசியல் மீடியா முழுவதும் இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே விஷயத்தை மறந்துடுவாங்க அப்படின்னா ஏதோ ஐடியாவோட சுற்றிக்கு இருக்காங்க போல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க. என்னுடைய அப்சர்வேஷனும் அதுதான். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். பிஎம் மோடி அவர்கள் மணிப்பூர் போகிறாரு, நாளைக்கு மணிப்பூர் போகிறாரு. 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்கு. மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நடக்குதா. இப்போ அதற்கு சொல்யூஷனை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. போராடக்கூடிய கூக்கி குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஆயுதங்களை ஏந்தி போராடிய கூக்கி குழுக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள இப்போ ஆயுதங்களை சமர்ப்பிக்க வச்சுருக்காங்க, ஆயுதங்களோட சரண்டராக வச்சுருக்காங்க. மணிப்பூர் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அந்த கூக்கி இனக்குழுக்கள் இருக்காங்களே, இந்த 3 பேர் இடையே ஒப்பந்தம்லாம் சைன் ஆகிருக்கு. அப்போது நிரந்தரமான ஒரு அமைதியான நிலைமையை நோக்கி மணிப்பூர் நகர்ந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நகர்த்தியிருக்காங்க. இனி மணிப்பூரில் அமைதி தான் இருக்கும். ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இப்போ மணிப்பூர் போகிறாரு. பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு பிஎம் மணிப்பூர் போகிறாரு. 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.